Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல கிளாஸ் 28th செஷன் தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Unicode string. Unicode string அப்படின்றது என்னன்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னா யூனிகோட் ஸ்ட்ரிங் அப்படின்றது. In Python 3, all strings are represented in Unicode. In Python 2, are stored internally as 8-bit ASCII. Hence, it is required to attach U to make it Unicode. It is no longer necessary now. அதாவது Python 3ல Unicode அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Python 2ல வந்து இந்த யூனிகோட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இன்டர்னலாவே 8-bit ASCII கோடா நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ பில்ட்-இன் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். பில்ட்-இன் அப்படின்றது என்னன்னா டிஃபால்ட்டாவே நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? Python includes the following built-in methods to manipulate strings. So, பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ மெத்தட் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ் அப்படின்றதுலே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணும்? இட் கேபிட்டலைசஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஸ்ட்ரிங். அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸையோ இல்லை ஒரு லைனையோ நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னும் போது அந்த சென்டென்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரா இது மாத்தும். அதாவது எஸ் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது நீங்க எந்த லைனை டைப் பண்ணாலும் அந்த லைனுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரா இது வந்து மாத்திடும். சரிங்களா? செகண்ட், சென்டர் returns a string padded with fill char with the original string centered to a total width column. ஸோ சென்டர்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் அப்படின்றது ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் இருக்க மாதிரி சென்டர்ல அலைன்மெண்ட் பண்ணிட்டு ரைட் சைடு வித்துக்கும் லெஃப்ட் சைடு வித்துக்கும் ஈவனா சென்டர் அலைன்மெண்ட்ல உங்களுடைய ஸ்ட்ரிங்கை இது டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கவுண்ட். counts how many times string occurs in string or in a substring of string if starting index begins and ending index ends are given. அதாவது கவுண்ட்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத கவுண்ட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸை வந்து நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். அதுதான் என்னன்னா கவுண்ட் அப்படின்றது. அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்டார்டிங் அதாவது இண்டெக்ஸ்ல கொடுக்கக்கூடிய நம்பருக்கும் எண்டிங்ல கொடுக்கக்கூடிய நம்பருக்கும் எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் டீகோட். Decodes the string using the codec registered for encoding. Encoding defaults to the default string encoding. அதாவது decodes அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் வந்து என்கோடிங்னா டைரக்டா எந்த யூசர்ஸாலையும் அது இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து படிக்க முடியாது. அதனால நம்ம டீகோடிங் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த என்கோடிங்ல நீங்க என்ன கண்டென்ட்டை கொடுத்துருக்கீங்களோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டீகோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து என்கோட். ரிட்டர்ன்ஸ் என்கோடட் ஸ்ட்ரிங் வெர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆன் எரர். Default is to raise a value error unless errors is given with ignore or replace.
ஸோ என்கோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஏதாவது எரர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு என்ன காட்டும்னா வேல்யூ எரர் அப்படின்னு காட்டுமா, அப்படி இல்லை இக்னோர், ரீப்ளேஸ் இப்படின்ற மாதிரியான டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு பேரு தான் என்னன்னா என்கோட் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் 6th ஒன் ends with determines if a string or a substring of string if starting index begin and ending index end are given. Ends with a suffix, returns true if so and false otherwise. அதாவது இந்த ends with அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வேர்டு எண்ட் ஆகக்கூடிய இடத்த வந்து ஃபைண்ட் பண்ணும். எந்த வேர்டு வந்து லாஸ்ட்ல முடியுதோ அந்த வேர்டை வந்து உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? அடுத்தது expand tabs. Expands tabs in string to multiple spaces, default to 8 spaces per tab if tab size not provided. அதாவது expand tabsனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு tab spaces வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். நீங்க வந்து டேப் ஸ்பேசஸ் எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேப் ஸ்பேசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். சப்போஸ் நீங்க டேப் ஸ்பேசஸ கொடுக்காத பட்சத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 8 ஸ்பேசஸ் வந்து டேப் ஸ்பேஸா இது அலோகேட் பண்ணிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 8th ஒன் ஃபைண்ட். Determine if string occurs in string or in a substring of string if starting index begin and ending index end are given. Returns index if found and -1 otherwise. அதாவது ஃபைண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். ஃபைண்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேர்டை வந்து இருக்கா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஃபைண்ட்ன்றத கொடுக்கறோம். சரிங்களா? சப்போஸ் நீங்க கொடுத்தக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் வேர்ட் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு -1 அப்படின்றத உங்களுக்கு அவுட்புட்ல ரெஜிஸ்டர் பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் 9th ஒன் இண்டெக்ஸ். சேம் as find but raises an exception if string not found. அதாவது இண்டெக்ஸ் மாதிரி ஃபைண்ட் மாதிரி தான் இந்த இண்டெக்ஸும். நீங்க என்ன வேர்டை கொடுக்குறீங்களோ அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த எத்தனை தடவை அந்த ஸ்பெசிபிக் வேர்டு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு அக்கர் ஆயிருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை வேர்ல்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐஎஸ் இஸ் அப்படின்றத நீங்க இண்டெக்ஸ்ல கொடுத்துட்டீங்க அப்படின்போது திஸ் டிஹெச்ஐஎஸும் இஸ் அப்படின்றதுல ஐஎஸ் இருக்கா. ஸோ 2ன்றத உங்களுக்கு வந்து அவுட்புட்ல காட்டும். சப்போஸ் நீங்க கொடுத்த அந்த வேர்ட் இல்லை அப்படின்னும் போது நாட் ஃபவுண்ட்ன்றத உங்களுக்கு அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 10th ஒன் இஸ் ஆர் நம். Returns true if string has at least one character and all characters are alphanumeric and false otherwise. அதாவது நீங்க கொடுத்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்றது அந்த ஸ்ட்ரிங்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். சப்போஸ் நீங்க கொடுத்த அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இல்லை அப்படின்னும் போது ஃபால்ஸ்ன்னு உங்களுக்கு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஆல்பா. Returns true if string has at least one character and all characters are alphabetic and false otherwise. இது ஆல்பா நியூமரிக் மாதிரி தான். நீங்க கொடுத்த அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர்ன்றது ஸ்ட்ரிங்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு அவுட்புட்ல காட்டும். சப்போஸ் நீங்க கொடுத்த கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்ல இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபால்ஸ்ன்றத அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 12th ஒன் இஸ் digit. Returns true if the string contains only digits and false otherwise. அதாவது நீங்க கொடுத்த அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்றது கண்டினியூஸா நம்பர்ஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு அவுட்புட்ல காட்டும். சப்போஸ் நீங்க வந்து ஆல்பபெட்ஸோட சேர்ந்து நம்பர்ஸை கொடுத்துருந்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அவுட்புட்ல ஃபால்ஸ்ன்றது காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 13th ஒன்
is lower. Returns true if a string has at least one cased character and all cased characters are in lower case and false otherwise. Is lower அப்படின்றது என்னன்னா நீங்க கொடுத்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து லோயர் கேஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு காட்டும். சப்போஸ் நீங்க கொடுத்தது வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ன்றது உங்களுக்கு அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? அடுத்தது இஸ் நியூமரிக். Returns true if your Unicode string contains only numeric characters and false otherwise. So is numeric அப்படின்றது என்ன பண்ணும்னா உங்களுக்கு நீங்க கொடுத்த ஸ்ட்ரிங்ல எல்லாமே நம்பர்ஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நியூமரிக்ன்றத காட்டும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்றது உங்களுக்கு அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? அடுத்தது இஸ் ஸ்பேஸ். Returns true if string contains only white space characters and false otherwise. So is space அப்படின்றது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு white spaces இருந்தது அப்படின்னா வந்து ட்ரூன்னு காட்டும். சப்போஸ் blank space அதாவது ஸ்பேஸ் விட்டு நம்ம ஒரு வேர்டும் டைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு காட்டும். சப்போஸ் நீங்க ஸ்பேஸ் கொடுக்காம கண்டினியூஸா ஒரு லைனை டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபால்ஸ்ன்றது அது அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 16th one is title. Returns true if a string is properly titled cased and false otherwise. அதாவது நீங்க கொடுத்த ஸ்ட்ரிங் அப்படின்றது டைட்டிலோட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு காட்டும். இல்ல டைட்டில் இல்லாம அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஃபால்ஸ்ன்னு காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் அப்பர். Returns true if string has at least one cased character and all cased characters are in uppercase and false otherwise. அதாவது நீங்க கொடுத்த ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரா இருந்தா ட்ரூன்னு காட்டும். இல்ல எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் ட்ரூன்னு காட்டும். சரிங்களா? இல்ல எல்லாமே லோவர் கேஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 18th one join. Merges அதாவது concatenates the string representation of elements in sequence into a string with a separator string. Join என்ன பண்ணும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒன்னோட ஒன்று வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் லைனா உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? அடுத்தது 19th one len. Len returns the length of the string. Length of the string எத்தனை கேரக்டர்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை வந்து நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? அடுத்தது 20th one L just. Returns a space padded string with the original string left justified to a total of width column. L just என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது லெஃப்ட் ஜஸ்டிஃபைட்ல வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகி காட்டும். நெக்ஸ்ட் 21 lower. Converts all uppercase letters in string to lower case. நீங்க கொடுத்த ஸ்ட்ரிங்ல அப்பர் கேஸ்ல எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணும்னா லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணும். L strip removes all leading white space in string. இந்த L stripன்றது என்ன பண்ணும்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பேசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வித்தவுட் ஸ்பேஸ்ல உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? அடுத்தது 23 make trans. Returns a translation table to be used in translate function. So ஒரு டேபிள் டிரான்ஸ்லேஷன் டேபிள் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி காட்டும். அடுத்தது 24th max. Returns the max alphabetical character from the string. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். அடுத்தது 25 min. Returns the min alphabetical characters from the string. அதாவது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல எது மினிமம் ஆல்பபெட்டிக்கல் கேரக்டரோ அதை கவுண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 26th replace. Replaces all occurrences of old in string with new or at most maximum occurrences if maximum given. Replace na என்ன அர்த்தம்?
நீங்க வந்து ஏதாவது ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருந்தீங்க அப்படிங்கும்போது அதை ஓல்டு ஸ்ட்ரிங்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி நியூ ஸ்ட்ரிங்கை கொண்டு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 27th, ஆர் இண்டெக்ஸ் சேம் ஆஸ் ஃபைண்ட் பட் சர்ச் பேக்வர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். அதாவது ஆர் இண்டெக்ஸ் அப்படின்றதும் வந்து நமக்கு ஃபைண்ட் மாதிரி தான். ஆனா ஃபைண்ட்ன்றது என்ன பண்ணும்னா நீங்க கொடுத்த அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் கவுண்ட் பண்ணும். இந்த ஆர் இண்டெக்ஸ்ன்றது என்ன பண்ணும்னா உங்களுக்கு பேக்வேர்ட்ல சர்ச் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர் இண்டெக்ஸ் சிங்கிள் ஓபன் பிராக்கெட் சேம் ஆஸ் இண்டெக்ஸ் பட் சர்ச் பேக்வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். இது வந்து இண்டெக்ஸ் மாதிரியே தான், ஆனா பேக்வேர்ட்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் or just returns a space padded string with the original string right justified to a total of width column. So or just ன்றது என்ன பண்ணும்னா உங்களுக்கு ரைட் சைடுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் உடைய அலைன்மெண்ட்டை அதனுடைய width சைஸ் எல்லாமே வந்து அலைன் பண்ணி உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி காட்டிடும். சரிங்களா? அடுத்தது 30th ஒன்னு or strip removes all trailing white spaces of string. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல white spaces எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அது ரிமூவ் பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 31 split splits string according to delimiter string space if not provided and returns list of substrings split into at most num substrings if given. So split அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி சப்ஸ்ட்ரிங்கா டிஸ்பிளே பண்ண வைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்பிளிட் லைன்ஸ் splits strings at all new lines and returns a list of each line with new lines removed. உங்களுக்கு வந்து நியூ லைன்ல ஸ்பிளிட் பண்ணி ஒரு லைனை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணா உங்களுக்கு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? அடுத்தது 33 ஸ்டார்ட்ஸ் வித் determines if string or a substring of string if starting index begins and ending index end are given. Starts with substring str returns true if so and false otherwise. Starts with அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங் உடைய கவுண்ட் ஸ்டார்டிங் நம்பர் என்னவோ அதுவும் எண்டிங் நம்பர் என்னவோ அதை கவுண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க கொடுத்ததுல இல்ல, அந்த ஸ்ட்ரிங் வந்து நீங்க கொடுத்த கவுண்ட்ல இல்ல அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் பெர்ஃபார்ம்ஸ் போத் எல் ஸ்ட்ரிப் அண்ட் ஆர் ஸ்ட்ரிப் ஆன் ஸ்ட்ரிங் லெஃப்ட் ஸ்ட்ரிப் ரைட் ஸ்ட்ரிப் ரெண்டையும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ல பெர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 35th ஸ்வாப் கேஸ் இன்வெர்ஸ் கேஸ் ஃபார் ஆல் லெட்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஸ்வாப்பிங்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு லோயரா இருக்கிறதுல அப்பருக்கும் அப்பரா இருக்கிறது எல்லாத்தையும் லோயருக்கும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை அவுட்புட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டைட்டில் returns title cast version of strings, that is all words begin with uppercase and rest are lower. அதாவது நீங்க ஸ்ட்ரிங்ல கொடுக்கக்கூடிய எல்லா வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டரையும் உங்களுக்கு அப்பர் கேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும், மற்றது எல்லாமே உங்களுக்கு லோயர் கேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 37 டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட்ன்றது என்ன? translates string according to translation table str 25 characters removing those in the del string. Translates-னா என்ன அர்த்தம்னா 256 கேரக்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர்ல மாத்தணுமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கான ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் வந்து மாத்தி காமிச்சிடும். சரிங்களா? அடுத்தது அப்பர் கன்வெர்ட்ஸ் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லோவர் கேஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணா உங்களுக்கு கேபிட்டல், தட் மீன்ஸ் அப்பர் கேஸ்ல மாத்தி காமிச்சிடும். சரிங்களா? அடுத்தது 39th z fill returns the original string left padded with the zeros to a total of with character intended for numbers. Z fill retains any sign given less 1 0. So z fill என்றது என்ன பண்ணும்னா உங்களுக்கு
வித் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணி அவுட்புட்ல காட்டும். சப்போஸ் வித் கேரக்டர்ஸ் இல்லைன்னும் போது உங்களுக்கு 0ன்னு அவுட்புட்ல ரெப்ரசன்ட் பண்ணிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் 40th ஒன்னு is decimal. Returns true if a Unicode string contains only decimal character and false otherwise. சப்போஸ் நீங்க கொடுத்த ஸ்ட்ரிங்குடைய கேரக்டர் வந்து டெசிமல் கேரக்டர்ஸா இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு காட்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு காட்டும். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம யூனிகோடுடைய இன்பில்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எனக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.